மலேசிய எழுத்தாளர் மா. நவீன் அவர்கள் எழுதிய வண்டி சிறுகதை. வாசிப்பது சே. சிவக்குமார். பாட்டி வீட்டுக்கு போக வேண்டும். காலையிலேயே அப்பாவிடம் ஞாபகப்படுத்திவிட்டான் தோமஸ். மரியதாஸ் ஒன்றும் சொல்லாமல் விட்டத்தை பார்த்தபடி எம்ஜிஆர் பாடலை கேட்டுக்கொண்டிருந்தார். தன் அம்மா வீட்டுக்கு செல்வதென்றாலே அவருக்கு பிடிக்காது. ஏதாவது காரணம் சொல்லி தட்டி கழித்து விடுவார். பாட்டி மட்டும் அவ்வப்போது தோமஸை பார்க்க வருவாள். தோமஸ் எவ்வளவு அழுதாலும் உள்ளே வராமல் வெத்தலை எச்சி துப்பணும் ஐயா என்பாள். மரியதாஸ் வாங்க என்பதோடு நிறுத்தி கொள்வான். அம்மா பாட்டியிடம் பேசி அவன் பார்த்ததில்லை. எம்ஜிஆர் இறந்ததை நேற்று தமிழ்ச் செய்தியில் கேட்டது முதல் அவர்கள் வீட்டில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட உற்சாகம் களையிழந்து போயிற்று. மரியதாஸ் எம்ஜிஆரின் ரசிகர். காலையில் இருந்தே அவர் நடித்த படங்களில் உள்ள பாடல்களாக வானொலியில் ஒலிபரப்பிக் கொண்டிருந்தனர். இடையிடையே வானொலி அறிவிப்பாளரும் எம்ஜிஆர் குறித்த நினைவுகளை சொல்லிக் கொண்டிருந்ததை கேட்டு மரியதாஸ் ஆமோதிப்பது போலவும் மறுப்பது போலவும் தலையாட்டி கொண்டார். பிலோமினா மட்டும் பரபரப்பாக குசினியில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவளது எல்லா அசைவிலும் கோபம் இருந்தது. வேலை செய்யும் பள்ளியில் அவள் மட்டுமே கிறிஸ்துவ பெண். மதிய உணவுக்கு பெரிய கூட்டம் வரும். இது வருடந்தோறும் வாடிக்கை. வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை பட்டினி போட எம்ஜிஆர் சாவை காரணம் சொல்ல முடியாது. திட்டமிட்டுத்தான் இவ்வருட கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை புறக்கணிக்கிறார் என நேற்று இரவுத்தான் மரியதாசிடம் கத்தி தீர்த்தாள். திட்டமிட்டுத்தான் இவ்வருட கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை புறக்கணிக்கிறார் என நேற்று இரவுதான் மரியதாசிடம் கத்தி தீர்த்தாள். கிறிஸ்துமஸ் தினத்தில் தொலைக்காட்சியில் நிறைய கார்ட்டூன்கள் போடுவார்கள். மரியதாஸ் காலையில் இருந்தே தொலைக்காட்சியை திறக்க விடவில்லை. அந்த துக்ககரமான நாளில் தோமஸ் கார்ட்டூன் பார்த்து சிரிப்பது அவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அவன் அம்மாவிடம் சொன்னபோது, கண்டவன் செத்ததுக்கெல்லாம் நாம் ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடாமல் இருக்கணும் என அவனிடமே திரும்ப கத்தினாள். மரியதாசிடம் கத்தி எந்த புண்ணியமும் இல்லை. பாட்டி வீட்டில் தொலைக்காட்சியை அவன் பார்த்ததாக நினைவில்லை. ஆனாலும் அங்கு சென்றால் தான் மகிழ்ச்சியாக இருக்கலாம். பாட்டி வீடு பற்றி பேசியதும் அம்மா ஏதோ பாத்திரத்தை போட்டு உடைக்க ஹாலுக்கு ஓடிவிட்டான். அப்பாவிடம் கேட்க பயமாக இருந்தது. கடந்த ஒரு வாரமாகவே அவன் முதலாம் ஆண்டு செல்லும்போது நண்பர்களிடம் எது பேச வேண்டும் எது பேசக்கூடாது என ஒரு பட்டியலே போட்டு கொடுத்திருந்தார். அதில் முதல் கட்டளையே பாட்டி வீடு குறித்து பேசக்கூடாது என்பது தான். பாட்டி வீடு சென்ட்ரல் போர்ட் லயத்தில் இருந்தது. 2 மாதங்களுக்கு முன் தாத்தா இறந்தபோது மரியதாஸ் அங்கு அவனை முதல் முறையாக அழைத்துச் சென்றார். பிலோமினா பிடிவாதமாக வரமாட்டேன் என்று மறுத்துவிட்டாள். மரியதாஸ் சடங்குகள் எதிலும் கலந்து கொள்ளாமல் தள்ளியே நின்றார். மூத்தமாவனை கூப்பிடுங்க என சடங்கு சொல்பவர் சொல்லும் போதெல்லாம் மரியதாஸின் தம்பியே முன்வந்து நின்றார். பல வருடங்களுக்கு பின் பார்த்தபோதும் அப்பாவின் தோற்றத்தில் பெரிய மாற்றத்தை மரியதாஸால் காண முடியவில்லை. தலையில் எம்ஜிஆர் தொப்பியும் கருப்பு கண்ணாடியும் அணிந்திருந்ததால் முகத்தின் பெரும்பகுதி மறைந்திருந்தது. கடைசி காலத்தில் அப்பா லூனஸ் வட்டாரத்தில் அப்படித்தான் உலகிக் கொண்டிருந்ததாக பேசிக்கொண்டார்கள். சுற்றியிருந்த அழுகையின் ஓலங்களும் வெற்றிலை கரை ஏறிய வாய்களும் தோமஸுக்கு புதுமையானவை. தோமஸினால் அப்பாவை விட்டு எங்கும் நகர முடியவில்லை. துக்க சோறு சாப்பிடாமல் தான் அன்று மரியதாஸ் புறப்பட்டிருந்தார். அதன் பிறகு 8ஆம் துக்கத்துக்காக 2வது முறையாக தோமஸை அழைத்து கொண்டு சென்ட்ரல் போர்ட் லாயத்துக்கு சென்றார். வரிசையாக நின்ற 3 குப்பை லாரிகளில் இருந்து வெளிவந்த துர்வாடையில் தோமஸ் மூக்கை மூடிக்கொண்டான். தாத்தா சாவின் போது அவனால் அவ்விடத்தை ஒழுங்காக பார்க்க முடிந்திருக்கவில்லை. புதிய தேசத்திற்கு வந்தது போல் இருந்தது. மரியதாசுக்கு வெறித்து கிடந்த தெரு அச்சத்தை கொடுத்தது. கூட்டம் இருந்திருந்தால் உள்ளே யாருக்கும் தெரியாமல் நுழைந்து 10ஓடு 11ஆக வெளியேறியிருப்பார். யார் கண்ணிலும் படுவதற்குள் புறப்பட்டு விட வேண்டும். பக்கத்தில் தான் JKR கூலி தொழிலாளிகளின் கோட்ரஸ். சென்ட்ரல் போர்ட் லயத்து வீடுகள் போல பலகைகளால் கட்டப்பட்டிருந்தாலும் கொஞ்சம் வசதியானது. JKR கோட்ரஸ் வாசிகளில் பெரும்பாலானோர் முன்பு தோட்டத்தில் மேற்கூச்சியில் வாழ்ந்தவர்கள். தோட்ட துண்டாடல்களுக்கு பிறகு சாலை அமைக்கும் தொழிலாளர்களாகவும் சாலையோர புற்களை வெட்டுபவர்களாகவும் அங்கு வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள். அவர்கள் சென்ட்ரல் போர்ட் லயத்துக்கு பக்கம் வருவதில்லை. 2 வசிப்பிடங்களுக்கும் குறுக்காக ஒரு சாக்கடை ஓடிக்கொண்டிருந்தது. 2 தரப்பு தெருச்சாக்கடைகளும் பொதுவாக சங்கமிக்கும் சாக்கடை அது. இருபாலருக்குமான எல்லா உரையாடல்களும் சாக்கடையின் எல்லையில் தான் நடக்கும். சண்டையும்
மாலை நெருங்கும் போது சென்டர் போர்டு வாசிகள் அனைவரையும் வீட்டுக்கு வெளியே பார்க்க முடியும். தோமஸ் சென்றபோது சில குழந்தைகளுக்கு உணவூட்டி கொண்டிருந்தனர். சிறுமிகள் பெரும்பாலும் நொண்டி விளையாடி கொண்டிருந்தார்கள். பெண்கள் வாசலில் அமர்ந்திருந்தார்கள். கொழுகொழுவென்று இருந்த தோமஸை கண்டவுடன் தாய்மார்கள் பலரும் தின்பண்டத்தை அவன் கையில் திணித்தனர். மரியதாஸ் அனைத்தையும் வாங்கி மோட்டார் சைக்கிளின் கூடையில் வைத்தார். வீட்டில் சென்று சாப்பிடத் தருவதாக கூறினார். சிலர் தங்கள் குழந்தைகளுக்கு ஊட்டி கொண்டிருந்த சோற்றில் ஒரு வாய் கொடுக்க உருண்டை பிடித்த போது தோமஸுக்கு வயிற்று வலி என்று தடுத்தார். 8ஆம் துக்கத்திலும் உணவு உண்ணாமல் தான் திரும்பினார். வீட்டுக்கு திரும்பிச் செல்லும் போது கூடையில் இருந்த மொத்த தின்பண்டங்களையும் அப்பா குப்பையில் வீசினார். கர்மக்கிரிக்காக மரியதாஸ் 3வது முறையாக பாட்டி வீட்டுக்கு அழைத்துச் சென்ற போது அவன் நேராக அந்த இடத்துக்கு ஓடினான். அது ஒரு பழைய மாட்டு வண்டி. அதற்கென அமைக்கப்பட்ட கொட்டகையில் கமுக்கமாக இருந்தது. முதலில் தன்னை விட 2 பெரிய சக்கரங்களை பார்த்தவுடன் தோமஸுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. அடுத்த வருடம் 1ஆம் வகுப்பில் சேர்கின்றபடியால் தான் பெரிய பையன் ஆகிவிட்டதாகவே நம்பியிருந்தான். சக்கரத்தை பிடித்து நகர்த்தி பார்த்தான். முன்புறம் சென்று வண்டியை இழுத்து பார்த்தான். தொழி அசையவில்லை. வண்டியை சுற்றி சுற்றி வந்தான். முன்புறம் நகத்தடி கழன்று மண்ணில் கிடந்தது. அது என்னவென்று கொஞ்ச நேரம் ஆராய்ந்தான். சாண்டா கிளாஸ் ஓட்டி வரும் மான் வண்டியை அவன் கார்ட்டூனில் பார்த்தது. மான்கள் வண்டியை இழுத்துக்கொண்டு பறக்கும். இது தரையில் இருப்பதால் மாட்டு வண்டி என முடிவுக்கு வந்தான். மாட்டு வண்டியை அவன் எம்ஜிஆர் படங்களில் பார்த்தது. வாடகைக்கு எடுத்து வரும் வீடியோ கேசட்டுகளில் எம்ஜிஆர் திரைப்படங்களை பார்க்க மட்டும்தான் அவன் அனுமதிக்கப்பட்டிருந்தான். அதில் மாடுகள் அவ்வளவு எளிதாக இது போன்ற வண்டிகளை இழுத்துக்கொண்டு ஓடும். அவன் மாடுகளை காட்டிலும் பலசாலி என நம்பியிருந்தான். வங்காளிகளின் மாடுகள் பூச்செடிகளை கடித்தால் இவன்தான் கல்லெறிந்து விரட்டுவான். வண்டி அசைவில்லாமல் இருப்பது அவனுக்கு பெரும் ஆச்சரியமாக இருந்தது. வண்டியின் பின்பக்கம் சாய்ந்திருந்தது. அவன் ஏற வசதியாக இருந்தது. ஒரே தாவலில் ஏறி கொழுப்பலகையில் அமர்ந்தான். வண்டி கொஞ்சம் முன்புறம் இறங்கியதும் உற்சாகம் கூடியது. கையில் வைத்திருந்த குச்சியை தட்டி ஹை ஹை என சத்தமிட்டு விரட்டிய போது இன்னும் சில சிறுவர்கள் வண்டியில் ஏறிக்கொண்டு வேகமா ஓட்டு என பயணத்தில் இணைந்து கொண்டனர். வண்டி ஜோராக பாய்ந்து கொண்டிருக்கும் போது தான் பளீர் என முகத்தில் முதல் அடி விழுந்தது. கைகளை பின்னோக்கி செலுத்தி தேய்க்க முயல்வதற்குள் தொடையில் அடுத்த அடி. மற்ற சிறுவர் பின்புறமாக கீழே குதித்து ஓட தோமஸ் கொழுப்பலகையில் நின்று கொண்டிருந்தான். அப்பா பெல்ட்டுடன் நின்று கொண்டிருந்தார். பின்பக்கம் ஓடினால் இன்னொரு அடி விழலாம் என்பதால் முன்னோக்கி குதித்தான். விட்டுடியாவன என்கிட்ட கேட்டுதான் யாருனா என பாட்டி புலம்போது அவன் காதுகளில் கேட்டது. மரியதாஸ் காதை பிடித்து திரியபடி அவனை மோட்டாரில் ஏற்றினார். இனி வரமாட்டேன், எதுவும் உதவி வேணா வீட்டுக்கு வா என பாட்டியை பார்த்து சொல்லிவிட்டு முறுக்கினார். அன்றும் அவர் எதுவும் சாப்பிடவில்லை. அன்று இரவு மரியதாஸ் அவனை தடவி கொடுத்தார். தேம்பிக் கொண்டிருந்தவன் கையில் ஒரு பரிசை கொடுத்தார். அதை வண்ண காகிதத்தால் மடித்திருந்தார். மடிக்கப்பட்ட தாளிலேயே பூ செய்து மேல் பரப்பில் குடுமி போல தொங்கவிட்டு அழகுபடுத்தியிருந்தார். பிரித்து பார்த்தபோது கலர் பென்சில் பெட்டி இருந்தது. தொடையிலும் முதுகிலும் பட்டையாக வீக்கம் இருந்தது. அப்பா இரவு முழுவதும் அவற்றை தடவியபடி இருந்தார். அழாதடா, கிறிஸ்மஸுக்கு பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என அப்பா அன்று சமாதானம் சொன்னதை 2 மாதம் கழித்தும் தோமஸ் நினைவில் வைத்திருந்தான். கிறிஸ்மஸ்க்காக வாங்கி கொடுத்த ஸ்டாண்டர்ட் கிளாஸ் சட்டையை போட்டுக்கொண்டு அப்பாவின் கரங்களை பற்றினான். அப்பா சொன்னபடியே அன்று மாட்டு வண்டியை வீட்டுக்கு ஓட்டி வந்ததில் ராமச்சந்திரனுக்கு சந்தோஷம். புதியதாக கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தார். அதற்கு முன் பக்ரி மாமா அப்பாவை வீட்டில் இறக்கிவிட்டு வண்டியை ஓட்டிக்கொண்டு போய்விடுவார். அவர் வீடும் கூலிங் சென்டர் போர்டு லயத்தில் இருந்தது. கூலிமிலிருந்து லூனாஸுக்கு வருவதில் உள்ள சிரமத்தை ஒவ்வொரு நாளும் புகாராக சொன்னதின் பிரதிபலிப்பாக வீட்டின் அருகில் வண்டியை நிறுத்த முனிசிபாலிட்டி கொட்டகை அமைத்து கொடுத்ததிலிருந்து மாட்டு வண்டி எப்போது வரும் என ராமச்சந்திரன் கேட்காத நாள் இல்லை. ஒற்றை காலை, கருமை நிறம், வந்து நின்றதும் மூச்சிறைத்தது. ராமச்சந்திரனை மிரட்சியுடன் பார்த்தது. அப்பா தொடலமா என அவன் அருகில் சென்றபோது கொம்பை ஆட்டி எச்சரித்தது. அதன் கழுத்துமணி சத்தம் கேட்டு புதம்மா தாமதமாகத்தான் வந்தாள். எம்ஜிஆரை கழுத்துல சுட்டு போட்டானாமே, கழிச்சல்ல போவ து வெற்றிலையை துப்பினாள். ஊரே அதை பற்றித்தான் பேசிக்கொண்டிருந்தது. வீரையன் முன்பே செய்தியை கேள்விப்பட்டிருந்தார்.
தலைவருக்கு ஒன்றும் ஆவாது என முணுமுணுத்து கொண்டிருந்தார். கொஞ்ச நேரம் தலையில் கை வைத்து அமர்ந்தவர், வண்டி நல்லா இருக்கா ராமச்சந்திரா? அவன் தாடையில் கை வைத்து ஆட்டினார். அம்மாவுக்கு மாட்டு வண்டி குறித்த எந்த ஆர்வமும் இல்லை. கொஞ்ச நேரம் பார்த்துவிட்டு, இனிமேத பேண்டதை அள்ளி போடணும் என சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். அன்றைய இரவு ராமச்சந்திரனுக்கு நீளமாக தெரிந்தது. உறக்கம் பிடிக்கவில்லை. அறைக்குள் அப்பாவின் குரல் சன்னமாக கேட்டது. அவர் அழுது கொண்டிருந்தார். அவருக்கு ஒன்றும் ஆவாதுங்க, எம்ஜிஆர் அழலாமா என புதம்மா மெதுவாக சமாதானம் பேச முயன்று கொண்டிருந்தாள். அவள் குரல் அமைப்புக்கு அவ்வாறான ஒலி குறைந்த பேச்சு எப்போதுமே ஒத்துப்போனதில்லை. ராமச்சந்திரனுக்கு அது பற்றியெல்லாம் பெரிய அக்கறை இருக்கவில்லை. அவன் வகுப்பில் இருந்த இருவர் தங்கள் வீட்டில் உள்ள மாட்டு வண்டி குறித்து சொல்லும் போதெல்லாம் இவனுக்கு சொல்லிக்கொள்ள ஒன்றும் இருக்காது. இப்போது அவன் வீட்டிலும் ஒரு மாட்டு வண்டி இருந்தது. அதை பற்றிய கதைகளை அவன் மனம் தயாரித்து கொண்டிருந்தது. அவன் வகுப்பில் இருந்த இருவர் தங்கள் வீட்டில் உள்ள மாட்டு வண்டி குறித்து சொல்லும் போதெல்லாம் அவனுக்கு சொல்லிக்கொள்ள ஒன்றும் இருக்காது. இப்போது அவன் வீட்டிலும் ஒரு மாட்டு வண்டி இருந்தது. அதை பற்றிய கதைகளை அவன் மனம் தயாரித்து கொண்டிருந்தது. எழுப்பாமல் விழித்த அவனை புத்தம்மா ஆச்சரியமாக பார்த்தார். வேலைக்கு போகும் அவசரத்தில் ஒன்றும் அவனிடம் பேசவில்லை. மலக்கூடம் செல்பவர்களின் வரிசைக்கு ஆளாக நேரிடும். விடிந்து விட்டால் மலவாளியை தூக்கி கொண்டு சுற்றுப்பாதையில் தான் செல்ல வேண்டும். வழக்கமான பாதையில் நடந்தால் சீனர்கள் திட்டுவார்கள். குறும்புக்கார இளைஞர்கள் வாளிக்குள் கல் எறிவார்கள். சுற்றுப்பாதை உடலை நோகடித்துவிடும். மாற்றுவாளிகளை எடுத்து வைத்துக் கொண்டார். எவ்வளவு கழுவினாலும் அதில் மலத்தின் நெடி அடிக்கும். அதிகாலை 4 மணிக்குள் அருகில் உள்ள கம்பத்து சாமான் கொட்டையில் நிறைந்துள்ள மல வாளிகளை எடுத்து கையில் கொண்டு போகும் காலி வாளிகளை வைக்க வேண்டும். அவை பொது சாமான் கொட்டகைகள். ஒரு நடைக்கு 2 வாளியைத்தான் அவளால் தூக்க முடியும். மீண்டும் வீட்டுக்கு வந்து இன்னும் 2 வாளிகளை எடுத்துக்கொண்டு இன்னொரு கம்பத்தில் வாளியை மாற்ற வேண்டும். சேகரித்த மலத்தை சீனன் தோட்டத்தில் உரமாக கொட்டி முடிக்கும்போது சூரியன் எட்டி பார்க்கும். வாளிக்கு 50 காசும் கையில் கொஞ்சம் கீரைக்கட்டும் கிடைக்கும். வாளிக்கு 50 காசும் கையில் கொஞ்சம் கீரைக்கட்டும் கிடைக்கும். ராமச்சந்திரன் காலையில் விடுவதற்கு முன்பே பள்ளிக்கு ஓடினான். பள்ளிக்கூடம் என்பது மாரியம்மன் கோயிலுக்கு அருகில் போடப்பட்டிருக்கும் தகர தடுப்புத்தான். இடையில் ஒரு பலகை போடப்பட்டு 2 வகுப்புகளாக நடந்தன. பலகைக்கு அந்த பக்கம் ராமச்சந்திரனின் 2 தம்பிகளும் படித்தனர். அது முதலாம் தவணைக்கானது. இவன் இந்த பக்கம் படித்தான். அடுத்த வருடம் தம்பிகள் இருவரும் இந்த பக்கம் வந்து விடுவார்கள் என்றும் அவன் பெரிய பள்ளிக்கு செல்வான் என்றும் அப்பா சொல்லியிருந்தார். அவனுக்கு பெரிய பள்ளிக்கு செல்வதில் ஆர்வம் இருந்தது. 10 மணிக்கு மேல் இந்த பள்ளிக்கூடத்தின் உஷ்ணம் மாணவர்களால் தாங்க முடியாதது. தகரம் கொதிக்கும். ஓய்வு மணிக்கு பிறகு அரச மரத்தின் அடியில் வகுப்புகள் நடந்தன. மாணவர்கள் யாரும் இன்னும் வந்திருக்கவில்லை. பூசாரியின் நடமாட்டம் மட்டும் தெரிந்தது. அவன் கோயிலுக்குள் அவசியமில்லாமல் நுழைந்தால் ஏசுவார், விரட்டி அடிப்பார். அவனைப் போலவே சென்டுபோர்ட் லாயத்தில் குடியேறியவர்களின் பிள்ளைகளை பூசாரி அவ்வளவு எளிதில் அனுமதிப்பதில்லை. கோயிலுக்கு பின்னால் இருக்கும் ஆயக்கொட்டகைக்கு ஓடினான். அவன் ஆயக்கொட்டகையில் வளர்ந்தவன் இல்லை. தோட்ட வேலை செய்பவர்களுக்கு மட்டும்தான் ஆயக்கொட்டகை. அங்கிருந்த 1-2 குழந்தைகளிடம் அவன் வீட்டில் மாட்டு வண்டி இருப்பது பற்றி கூறினான். ஆயம்மா விரட்டி அடிக்கவும் அதிகாலை பூசை மணி ஒலிக்கவும் சரியாக இருந்தது. அவனும் வழிபாட்டு வரிசையில் நின்று கொண்டான். வழிபாடு நேரத்தில் பூசாரி அவனை துரத்துவதில்லை. ஆனால் எல்லா குழந்தைகளின் நெற்றியிலும் விபூதி வைத்து விடுபவர் அவனை சீண்ட மாட்டார். பக்கத்தில் சௌந்தரி இருந்தாள். அவளிடம், எங்க மாட்டோட கழுத்தில் மணி இருக்கு என கிசுகிசுத்தான். லூனாஸில் மாட்டு வண்டி உள்ள 3 தமிழர்கள் வீட்டில் சௌந்தரியின் குடும்பமும் ஒன்று. இருவரும் மாறி மாறி தங்கள் வீட்டில் இருக்கும் மாட்டு வண்டி குறித்து ஒப்பிட்டு கொண்டனர். ராமச்சந்திரன் மாட்டின் கருமை நிறம் பற்றியும் கூரிய கொம்பு பற்றியும் வண்டியின் பெரிய சக்கரங்கள் பற்றியும் சொன்னான். எல்லோரும் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்த போது கிருஷ்ணன் தான், அது சென்டர் போர்டு வண்டிடா, குப்பை அல்ல முனிசிபாலிட்டி கொடுத்தானுவ, எங்க ஐயா சொன்னாரு என கிண்டல் அடித்தான். அவன் வீட்டிலும் ஒரு மாட்டு வண்டி இருந்தது. அனைவரும் சிரித்தனர். அதோடு அவனை குப்பை வண்டி என பெயரிட்டு கிண்டல் அடிக்கத் தொடங்கினர். ராமச்சந்திரன் அன்று மாலையே அவன் அப்பாவிடம் இது குறித்து புகார் செய்தான். சோத்த போடுற தொழிலில் தப்பாக பேசக்கூடாதப்பா. முன்னெல்லாம் அப்பா பக்ரி மாமா வண்டியில் குப்பை அள்ளுவேன். வண்டிக்கு பின்னால் உட்காந்து வரணும். நாத்தம் குடலை பிடுங்கும். வேற வழி இல்லாமல் சுருட்டு பிடிப்பேன்.
எம்ஜிஆருக்கு சுருட்டு பிடிச்சா பிடிக்காது. இப்போ வண்டி ஓட்டுறேன்ல, இனிமேல் சுருட்டு பிடிக்க மாட்டேன். வாயில் சோத்தை கொஞ்சம் சந்தோஷமாக வைக்கலாம் என பாக்கெட்டில் இருந்த சிறிய பரிசொன்றை எடுத்து கொடுத்தார். ராமச்சந்திரன் பிரித்த போது அதில் சிறு புட்டிகள் இருந்தன. காலியான வண்ண கண்ணாடி புட்டிகள் அவை. அப்பா எப்போதுமே அவன் கொண்டு வரும் புகார்களுக்கு ஏதாவது ஒரு பரிசை கொடுத்து அமைதிப்படுத்துவார். பரிசை முறையாக ஏதாவது ஒரு காகிதத்தில் சுற்றி வைத்திருப்பார். பரிசை அவர் காகிதத்தில் சுற்றி கொடுக்கும் விதம் ராமச்சந்திரனுக்கு பிடித்திருந்தது. காகிதத்தில் சின்ன சின்ன பெட்டிகள் செய்து அதனுள் பரிசை வைத்து கொடுப்பார். மடிக்கப்பட்ட காகிதத்தில் பூக்கள் செய்து இணைத்திருப்பார். அப்படி அவனிடம் நிறைய பரிசு பொருட்கள் உள்ளன. தீபாவளிக்காக அம்மா செய்து கொடுத்த நெய் உருண்டையை எல்லாரையும் போல அவனும் டீச்சரின் தட்டில் வைத்தபோது மொத்த சாப்பாட்டையும் அவர் குப்பையில் கொட்டிவிட்டதாக சொல்லிய அன்று இரவு அப்பா மைப்பேனா ஒன்றை பரிசாக கொடுத்தார். வகுப்பில் அவன் பக்கத்தில் யாரும் அமர்வதில்லை என்று அழுதபோது விசில் ஒன்றை பரிசாக கொடுத்தார். விஸ்வநாதனின் தண்ணீர் புட்டியில் குடித்ததற்காக அவன் அம்மா எல்லார் முன்பும் அறைந்தார் என்று சொன்னபோது சாவி கொடுக்கும் சின்ன கடிகாரத்தை பரிசாக கொடுத்தார். புகார்களோடு சென்றால் பரிசு கிடைக்கும் என்பதால் அவனும் தனக்கு நடக்கும் துன்பங்கள் அனைத்தையும் சொல்லிவிடுவான். அப்பாவும் சளைக்காமல் பரிசுகளை கொடுத்து கொண்டே இருப்பார். அவற்றில் எதுவும் பயன்படுத்த முடியாதவையாக இருந்தாலும் அப்பா செய்த அவற்றுக்குரிய பொட்டலங்களில் வரிசையாக ஜன்னல் ஓரம் அடுக்கி வைத்திருப்பதில் ஒரு சந்தோஷம் அவனுக்கு. அவற்றை பல்லுக்கு எடுத்துச் சென்று நண்பர்களிடம் காட்ட ஆசை இருந்தது. ஒரு முறை அம்மாவுக்கு தெரியாமல் அவற்றை புத்தக பையில் திணித்து எடுத்துச் சென்றான். ஒவ்வொன்றாக எடுத்து அவன் மேசை மீது வைத்தபோது முதலில் கொஞ்சம் ஆர்வமாக பார்த்தார்கள். இது என்னோடது என வேலு சைக்கிள் மணி ஒன்றை எடுத்து வைத்து கொண்ட போது ராமச்சந்திரனுக்கு கோபம் வந்தது. டே, அது என் அப்பா வாங்கி கொடுத்தாரா என்றான். டே, அப்பா மணி மட்டும் என்ன வாங்கி கொடுத்தாரு, சைக்கிள் எங்க என வேலு சொன்னவுடன் அவனுக்கு அவமானமாக போய்விட்டது. கூடவே சில நண்பர்கள் அங்கிருந்த விளக்குட்டிகளும் தங்கள் வீட்டில் உதவாமல் வீசி எறிந்தது என முணுமுணுப்பு கேட்டதும் கோபம் அதிகரித்து வேலுவின் மேல் பாய்ந்தான். டே, ஏன்டா என்ன அடிக்கிற குப்பை வண்டி என வேலு அடிவாங்கி கொண்டே கேட்டபோது உண்மையில் அவனுக்கு பதில் தெரியவில்லை. ஆனால் மேலும் மேலும் அவனை அடிக்க தோன்றியது. அன்று அப்பா கொடுத்த எந்த பரிசையும் அவன் வாங்கி கொள்ளவில்லை. ஓயாமல் அழுது கொண்டிருந்தவனை சமாதானம் செய்ய முடியாமல் வீரையன் மாட்டு வண்டியில் ஏறினார். எம்ஜிஆர் பேரை வச்சுக்கிட்டு அழலாமா என கொஞ்சினார். எம்ஜிஆர் பாடல்களை பாடியபடி லூனாஸின் மையச்சாலையில் வண்டியை விட்டார். அந்த பயணம் அவனுக்கு உற்சாகமாக இருந்தது. பின்புறம் இருந்து மாட்டின் பிட்டத்தை பார்த்து கொண்டிருந்தவன் சமாதானம் ஆனான். அவனும் அப்பாவுடன் சேர்ந்து பாட்டு பாடத் தொடங்கினான். அப்பாவின் கையில் இருந்த ரோத்தான் குச்சியை பிடுங்கி எம்ஜிஆரைப் போல கைகளை ஆட்டினான். மாட்டை அடித்தான். அப்பாவுக்கு ஈடாக குரலை உயர்த்தி பாடினான். எம்ஜிஆருக்கு எந்த கஷ்டமும் வராதது போல தனக்கும் இனி வராது என நினைத்து கொண்டான். மறுநாள் தான் செய்த மாட்டு வண்டி சவாரி குறித்து அவன் சொல்வதற்கு முன்பே குப்பை வண்டியில் அவனை பார்த்ததாக பள்ளி முழுவதும் மீண்டும் கிண்டல் பேச்சு ஆரம்பமாயிருந்தது. அதுதான் ராமச்சந்திரன் முதலும் கடைசியுமாக மாட்டு வண்டியில் ஏறியது. வீட்டுக்கு சென்றபோது புதம்மா வெற்றிலை இடித்து கொண்டிருந்தார். ஸ்டாண்டர்ட் கிளாஸ் உடையில் இருந்த தோமஸை ஒரு தரம் உற்று பார்த்து அடடே என்றார். அம்மாவை வெறும் நெற்றியில் பார்க்க மரியதாசுக்கு என்னமோ போல் இருந்தது. கொஞ்ச நேரம் அமைதியாக நின்றார். அம்மா வெளியே நாற்காலி இழுத்து போட்ட போது அமர்ந்து கொண்டார். நான் கிறிஸ்மஸ் ஆத்தா வந்திருக்கேன் என கத்திக்கொண்டே தோமஸ் வீட்டுக்குள் செல்வதை பார்வையால் மறுத்தவர் பின் அனுமதித்தார். அப்பாவோட பென்ஷன் வருது, ஆனால் வீடு தரமாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. குடும்பத்தில் யாராவது சென்ட்ரல் போர்டு வண்டியை ஓட்டணுமா? கவர்மெண்ட் வேலைனாலும் தம்பி வேணான்னுட்டான். கிளாப்பா சாவி குத்த போகிறானாம். வீடு கிடைக்கும், தண்ணி காசு கரண்ட் காசு கட்ட வேணாம். மரியதாஸ் கொட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தார். தோமஸுக்கு பாட்டி வீடு மாறி சென்றால் மாட்டு வண்டி என்னாகும் என குழப்பம் வந்தது. அங்கிருந்த சன்னல் வழியாக மாட்டு வண்டியை பார்த்தான். அவன் வீட்டில் கட்டம் கட்டமான வலைக்கம்பியில் சன்னல் இல்லை, எல்லாம் கண்ணாடி சன்னல்கள் தான். அப்படி உள்ளிருந்து வெளியே மாட்டு வண்டியை பார்ப்பது அவனுக்கு உற்சாகம் கொடுத்தது. கொஞ்ச நேரத்தில் அப்பா என வெளியே உற்சாகத்தோடு வந்தவனின் கைகளில் தூசிகளால் பழுப்பேறி கிடந்தவற்றை என்னவென்று உற்று பார்த்தார்.
கடைசியாக அவருக்கு நினைவு பறண்டு போச்சு. உன்னையும் தம்பிங்களையும் சின்ன பிள்ளைங்கன்னு நினச்சி சொந்தமாக பேசிக்கிட்டு இருந்தார். சில சமயம் ரகலையே நடக்கும். ஆனால் எப்பவும் நீ விட்டுட்டு போன பரிசையெல்லாம் அவர் தொட்டதே இல்லை, என்னையும் தொடவில்லை. சொல்லும்போது புதம்மா கண்களில் ஈரம் மின்னியது. அப்பா அடிப்பார் என்பதெல்லாம் அவனுக்கு மறந்திருந்தது. ஏய், நான் தான் கிறிஸ்மஸ் தாத்தா. இது கிறிஸ்மஸ் தாத்தா மான்வண்டி. உங்கள் எல்லோருக்கும் பரிசு கொண்டு வந்திருக்கேன் என கூச்சலிட்டவனை சுற்றி சென்ட்ரல் போர்ட் லயப்பிள்ளைகள் கொஞ்ச நேரத்தில் கூடினர். கிறிஸ்மஸ் தாத்தாவா என புதம்மா பேரனின் செய்கையில் சிரித்தாள். மரியதாஸின் ஈரம் படிந்த கண்களில் அவன் எம்ஜிஆர் போல காட்சியளித்தான். முற்றும். மலேசிய எழுத்தாளர் நண்பர் மா நவீன் அவர்கள் எழுதிய வண்டி சிறுகதை வாசித்தது சே. சிவக்குமார். நன்றி, வணக்கம்.